என்ன நேயர்களே, தீபாவளி வரப்போகுது. நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லார் வீட்லேயும் பலகாரங்கள் புது புது ஐட்டங்களாக செய்வீங்க. ஆனாலும் ஒரு சில பேருக்கு அதை சாப்பிட மனசே வராதுங்க. ஏன்னு கேட்டால் காரணம் அவங்களோட பல்வலி தான். அதுலேயும் சின்ன பசங்களுக்கு இந்த பல்வலி ரொம்ப பெரிய தொல்லையை கொடுக்கும். ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாங்க, கண்ணமெல்லாம் வீங்கி போயிடும். நானும் அதை அவஸ்தப்பட்டிருக்கிறேன் தான், இல்லைன்னு சொல்லலை. அதே போல் சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு கூட இந்த பல்வலி பெரிய தீராத ஒரு பிரச்சனையாக இருக்கும். எவ்வளோதான் வந்து சாப்பாடு முன்னாடி இருந்தாலும், வகை வகையான ஸ்வீட் ஐட்டங்கள் இருந்தாலும், ஆசையாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நோயே இருக்காது. இருந்தாலும் அதை சாப்பிட முடியாது. அப்படி எடுத்து வாயில் வச்சாலே பல்வலி உடனே ஆரம்பிச்சிடும். ஆனால் இதுக்கெல்லாம் நான் மருந்து சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்க. அது மருந்து கிடையாது. நம்ம பாரம்பரியமாக மக்கள் வந்து அந்த காலத்துலேருந்து பின்பற்றி வரக்கூடிய ஒரு வகையான பழம். இந்த பழத்தை சாப்பிட்டு வந்ததுனால அந்த கால மனிதர்களுக்கு பல்வலியே ஏற்படலை. இந்த பழம் அப்படி என்ன பழம், பல்வலியை போக்கக்கூடிய பழம் அப்படி என்ன பழம் அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக ஆச்சரியமாக கேட்கலாம். ஆனால் இதை பார்த்தது நீங்கள் இன்னும் ரொம்ப ஆச்சரியப்பட போகிறீங்க. இந்த பாருங்க, இருக்கு இந்த சின்ன பசங்கள்லாம் கிளி வளர்ப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பழங்களை பறித்து கொண்டே கிளிக்கு கொடுப்பாங்க. கிளி ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் இந்த கொவ்வாய்ப்பழம். இந்த கொவ்வாப்பழத்தில் தாங்க பல்வலியை குணமாக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இதை வந்து பொதுவாக வீட்டுகளில் வளர்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு செடி தான் இது. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொவ்வாப்பழத்தை பறித்து எங்கேயுமே நீங்கள் சாப்பிட யோசிக்காதீங்க. இப்போ மாம்பழம் கிடைச்சுன்னா உடனே சாப்பிட்றீங்கல்ல, பலாப்பழம் கிடைச்சுன்னா சாப்பிட்றீங்கல்ல, அது மாதிரி கொவ்வாப்பழம் கிடைச்சுன்னா யோசிக்காமல் சாப்பிட்ருங்க. இங்கே பாருங்க, செக்கச்சேன்னு சிவந்து போயிருக்கும். கொடி வகையை சேர்ந்த இந்த பழம் வந்து ஆடு மாடுகள் வந்து இந்த கொடியை விரும்பி சாப்பிடும். மனுஷங்க இதை அந்த காலத்தில் அதிகமாக சாப்பிட்ட ஒரு பொருள் தான். இன்றைக்கி அதை மறந்துட்டேன். இது ஏதோ விஷப்பழம் நினச்சி கூட நிறைய பேர் போகிறது உண்டு. இந்த கொவ்வாப்பழத்தில் பல்லு வலி மட்டும் இல்லைங்க, இந்த கொவ்வாப்பழத்தை சாப்பிட்றதுனால சக்கரை நோய் கூட குணமாகும். அது மட்டும் கிடையாது, இந்த கொவ்வா காய் இருக்குல்ல, நல்லா இந்த மாதிரி பச்சை காயாக நீங்கள் தேவையான அளவுக்கு பறிச்சுக்கும் போயிட்டு இதை வந்து வெட்டி வத்தல் எப்படி போடுறது, வத்தல் மிளகாய் வத்தல்லாம் போடுவோம்ல, அதுபோல் இதை வந்து வத்தல் போடலாம்ங்க. வெட்டி காய வச்சு இதை வந்து வத்தல் போட்டு சாப்பிடலாம். வத்தல் போட்டு வறுத்து சாப்பிட்ணும். அந்த மாதிரி சர்க்கரை வியாதி உள்ளவங்க இந்த கொவ்வாக்காயை பறிச்சுக்கும் போய் வத்தல் போட்டு அதை வறுத்து சாப்பிட்டுக்குவாங்க அடிக்கடி உணவோடு சேர்த்து. சீக்கிரமாகவே உங்களுக்கு சர்க்கரையோட அளவு குறைஞ்சிரும். அதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. சர்க்கரை நோய் வந்தவங்க தான் இதை சாப்பிடணும்னு கிடையாது. சர்க்கரை நோய் வருமோங்கிற பயம் இருந்தாலே இந்த கொவ்வா வத்தல் நீங்கள் சாப்பிடுங்க. இது இப்போலாம் வந்து பயிர் பண்ணி விற்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு காலத்தில் இது வந்து அழிஞ்சிக்கிட்டு வந்த ஒரு இனம் வந்து இந்த 100 நாள் வேலையில் பார்த்தீங்கன்னா மக்கள் இதை ரொம்ப வேகமாக வெட்டி வீசிடுவாங்க. ஏன்னா இது வெட்டுறதுக்கு சுலபமாக இருக்குன்னு நான் கூட பேசுகிறது உண்டு. இந்த மாதிரி மருந்து பொருள்லாம் யாரும் வெட்டிடாதீங்க. இது வந்து அவசியம் தேவைப்படக்கூடியது. நமக்கு மட்டும் இல்லை, பறவைகளுக்கும் வெயில் காலங்களில் உணவாக தேவைப்படக்கூடிய இந்த பொருள் வந்து அழிஞ்சிடக்கூடாதுன்னு நான் நிறையா இதை வந்து தடுத்தது உண்டு, வெட்ட விடாமல். இப்போ வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு. இப்போ இதை நிறைய இடங்கள்ல பயிரிட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது மாதிரி உங்களுக்கு யாராச்சும் பயிரிட்டு வளர்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு கொவ்வாக்காய் வாங்கி நீங்கள் வந்து சேகரித்து வச்சு வத்த போட்டு சாப்பிடுங்க. பழங்களை குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுங்க. இது பறவைகள் மட்டும் கிடையாது, அவசியம் குழந்தைகள் சாப்பிடக்கூடிய ஒரு பழம் இது.